ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் யாக்கி ரைசிசம் எழுதின தி சீக்ரெட் ஆஃப் ட்ரீம்ஸ் புக்கை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். ஆஸ்ட்ரல் அனுபவம். உடல்ல இருந்து ஆன்மா வெளியேறினா என்ன நடக்கும், இனி நடக்க போறதை நம்மளால முன்கூட்டியே பார்க்க முடியுமா? இப்படி சுவாரஸ்யமான த்ரில்லரான படம் மாதிரி தான் இந்த புக்கே இருக்கும். புக்கோட முடிவுல இதெல்லாம் உண்மைதானா, நம்பலாமா கூடாதா, உடல்ல இருந்து ஆன்மா வெளியேறினா என்ன நடக்கும், இந்த ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணலாமா, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் தோணும். சில கேள்விகளுக்கு விடையும் கிடைக்கும். பிளஸ் இந்த புக்ல உண்மையா நடந்த சுவாரஸ்யமான கேசஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே கனவுகள்ல முன்கூட்டியே நடக்க போறத பார்த்த சுவாரஸ்யமான கேசஸ். சிலருக்கு தான் சாக போறதே முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே மேகசின், நியூஸ் பேப்பர்னு பதிவு செய்யப்பட்ட கேசஸ். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த புக்கை முழுசா கேளுங்க. ஆல்ரைட், புக்குக்குள்ள போகலாம். எல்லாருமே கனவு காணுவோம். ஆனா சிலர் தான் இந்த கனவையும் தூக்கத்தையும் முக்கியமானதா பாக்குறது. என்ன கனவு வந்தது, அது ஏன் வந்தது, அதுல எதுவும் அர்த்தம் இருக்கான்னு அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த உலகத்துல மனுஷனை பத்தின மெட்டீரியலிஸ்டிக் கான்செப்ஷன்ஸை மாத்தணும். மெட்டீரியலிஸ்டிக் கன்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறது உடல், மூளை, இதுதான் எல்லாத்துக்குமான பேசிக். இது இருக்கிறதுனாலதான் கனவெல்லாம் வருது. இப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் உடல் இருக்கிறதுனாலதான் நடக்குதுன்னு அதை சார்ந்து விளக்குறது. இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம உடல் தான் எல்லாம், மூளை தான் எல்லாம்னு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை மட்டுமே தொடர்பு படுத்தி எல்லாமே நடக்கிறது இல்ல. உடலை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உடல் அப்படிங்கிறது வெறும் கோட்டு மாதிரி தான். உண்மையான மனுஷன் உள்ளுக்குள்ள இருக்கான். மனுஷனா வெளி உடலை வச்சு எடை போடுறத விட அவனுக்குள்ள இருக்க ஆன்மாவாதான் பார்க்கணும். அந்த ஆன்மாதான் உண்மையான மனுஷன். உடல் தான் எல்லாம்னு அதை சார்ந்து பல கருத்துக்களை மெட்டீரியலிஸ்டிக் தியரி சொல்லியிருக்கு. ஆனா அது எதுவுமே சொல்லல. ஏன்னா மனுஷனோட ஆன்மாவை அந்த தியரிஸ் எல்லாம் கணக்குலயே எடுக்கல. சோ மனுஷனோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டாதான் அவன் ஏன் இந்த உலகத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். பிளஸ் கனவுகள் எல்லாத்தையும் முழுமையா புரிஞ்சுக்க முடியும். கனவுங்கிறது 2 அற்புதமான விஷயங்களோட பிரிவு. அதாவது நம்ம கனவு காண்றப்போ உடலும் ஆன்மாவும் தனித்தனியா பிரியும். உடல் அப்படிங்கிறது வெளி மனிதன், ஆன்மா அப்படிங்கிறது உள் மனிதன். இப்படி 2ஆ பிரியறது 3 வழிகள்ல நடக்கலாம். நம்பர் 1, தூக்கம். இது இயற்கையான வழி. நம்ம சாதாரணமா தூங்குறப்போ கனவு வரும், உடலும் ஆன்மாவும் பிரியும். நம்பர் 2, தூண்டப்படுற தூக்கம். அதாவது ஹிப்னாட்டிசம், வசீகரம் செய்யறது, அப்படியே மயக்கி தூங்க வைக்கிறது. இந்த மாதிரி பண்றப்போ உடலும் ஆன்மாவும் பிரிக்கப்படும். அடுத்து நம்பர் 3, இறப்பு. இறந்ததுக்கு அப்புறம் உடலும் ஆன்மாவும் பிரிக்கப்படும். தூக்கம், தூண்டப்பட்ட தூக்கம், இது 2த்துலயும் சில மணி நேரங்கள் இல்ல கொஞ்ச காலங்களுக்கு மட்டுமே டெம்பரரியா உடலும் ஆன்மாவும் பிரிஞ்சிருக்கும். ஆனா சாவுல உடலும் ஆன்மாவும் மொத்தமா பிரிஞ்சிரும். பலூனை கயிறை கட்டி வச்சிருக்கோம். அந்த கயிறை மொத்தமா கட் பண்ணிட்டு பறக்க விட்டா அது அப்படியே பறந்து போயிரும், திரும்ப வராது. இந்த மாதிரிதான் இறப்புல மொத்தமா உடலும் ஆன்மாவும் பிரிஞ்சிரும். ஆனா அதே பலூன் கயிறுல கட்டி இருக்கு. அந்த கயிறை நம்ம பிடிச்சிருக்கோம். இப்ப பறக்க விட்டா என்ன ஆகும், அது சாதாரணமா மேல மிதக்கும், ஃப்ரீயா அங்க இங்க பறக்கும். ஆனா நம்ம கையில தான் அது இன்னும் இருக்கு. இப்படிதான் மனுஷன் தூக்கத்துல இருக்கப்போ உடலும் ஆன்மாவும் பிரியும். அப்புறம் அவன் தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துரும். எப்ப அவனோட உடலும் ஆன்மாவும் பிரியுதோ அப்போ உடல் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கும். ஆன்மா ஆஸ்ட்ரல் உலகத்துல இருக்கும். அவனோட கான்சியஸ்னஸ் அங்க கொஞ்சமா வேலை செய்யும் தான். அது வேலை செய்யறதுனாலதான் நம்ம தூங்கி எழுந்தப்புறமா நமக்கு கனவெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. சோ நம்ம ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சு ஆஸ்ட்ரல் உலகத்துல இருக்கப்போ அங்க நடக்கிற எல்லாத்தையும் சுயநினைவு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். மனுஷன் ஆன்மாதான். அந்த ஆன்மா கிட்டதான் உடல் இருக்கு. உடல்ல ஒன்னும் ஆன்மா இல்ல. அவனால 3 நிலையில செயல்பட முடியும். 1 உடல் ரீதியா பிசிக்கலா, 2 உணர்ச்சி ரீதியா எமோஷனலா, 3 மன ரீதியா மென்டலி செயல்பட முடியும். மனுஷன் ஆஸ்ட்ரல் உலகத்துல இருக்கப்போ, அதாவது தூக்கத்துல இருக்கப்போ அவனோட உடல்ல பல உணர்ச்சிகளும் ஆசைகளும் செயல்பட்டுகிட்டு இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில பிசிக்கலா அவன் வெளிப்படுத்த நினைச்ச விஷயங்கள் அங்க வெளிப்படுத்தப்படும். அதனாலதான் நம்ம கனவுல பறப்போம், மிதப்போம், பெரிய பணக்காரனா இருப்போம், இப்படி நிறைய ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஒரு மனுஷனோட ஆன்மாவுக்கு அமைதி வேணும்னா உடல் தெம்பா இருக்கணும், உடல்ல சோர்வு நிலை இருக்கக்கூடாது. ஒருத்தன் 10 மணிக்கே தூங்க போயிடுறான், அடுத்த நாள் 6 மணி வரை அவன் தூங்குறான். இப்ப அவன் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பான், எல்லா வேலையும் நார்மலா பாப்பான். ஆனா அதே ஆளு 10 மணிக்கு பெட்ல படுத்துடுறான். ஆனா நைட்டு ஃபுல்லா தூங்காம போன் பார்த்துக்கிட்டே இருந்து காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிறப்போ அவனுக்கு தூக்கமும் பத்திருக்காது, சோர்வாவும் இருப்பான். அதே ஆளு 10 மணிக்கெல்லாம் பெட்ல போய் படுத்துட்டு அன்னைக்கு நைட்டு தூங்காம அப்படியே அடுத்த நைட்டும் தூங்காம இப்படி ஒரு வாரத்தை கடத்திட்டானா என்ன நடக்கும்? உடல் ரீதியா ரொம்ப சோர்ந்துருவான். அவன் பெட்ல சும்மா படுத்திருந்தாலும் அவனால இயற்கையான தூக்கம் இல்லாம நார்மலா ஃப்ரெஷ்ஷா நடந்துக்கவே முடியாது, செயல்படவே முடியாது. ஒன்ஸ் அவனோட ஆன்மா உடலை விட்டு வெளியேறிட்டா உடல் மனுஷன் கிடையாது, அந்த ஆன்மா தான் மனுஷனா மாறிடும். நிறைய மெட்டீரியலிஸ்டிக் தியரிஸ்ட் மனுஷனோட ஆன்மாவை படிக்காம விட்டுட்டாங்க, அவனோட ரியல் செல்ஃபை படிக்காம விட்டுட்டாங்க. அதனாலதான் கனவுகளை அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியல. சரி, இப்ப இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இங்க ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். உடல்ல இருந்து வெளியே போனா அந்த ஆன்மாதான் மனுஷன்,
உடல் சும்மா பேச்சுக்கு தான் இருக்கும். அப்படின்னா எப்படி அவனோட உடல்ல ஜீரண செயல்பாடு, ரத்த ஓட்டம் இதெல்லாம் இருக்கு? ஏன்னா அவன் தான் ஆன்மாவா வெளியே இருக்கானே, உடல்லயே இல்லல்ல. அப்ப எப்படி இதெல்லாம் நடக்குது? சரியான கேள்விதான். இங்க விஷயம் என்னன்னா, உங்க உடல்ல நடக்கிற ரத்த ஓட்டம், ஜீரணம், சுத்திகரிப்பு இப்படி நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப கூட எதையுமே சுயநினைவோட நம்ம பார்த்து செய்யறதில்ல. நீங்க பார்த்து உங்க வயித்துல இருக்க உணவை ஜீர்ணிக்கிறீங்களா? இல்ல. நீங்களா சுயநினைவோட உங்க உடல்ல ஓடுற ரத்தத்தை ஒவ்வொரு உறுப்புக்கும் கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. நம்ம சுயநினைவோட இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அதுவா தானா நடக்கும். ஏன்னா நம்ம எஃபர்ட் போட்டு அதை நடத்தி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. உடல்ல இருந்து ஆன்மா தூக்க நிலையில வெளியேறினதும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில ஒரு காந்த சக்தி இருக்கும். இந்த காந்த சக்தி என்ன செய்யும்னா, உடலோட எல்லா செயல்பாடுகளையும் நடத்துற நரம்பு மண்டலத்து மேல தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாத்தையும் சீரா நடக்க வைக்கும். அந்த மனுஷனோட ஆன்மா உடல்ல இருந்து வெளியேறி 1000 மைல் கணக்குல போனாலும், ஏன் விண்வெளிக்கே கூட போனாலும் பரவாயில்ல, அந்த காந்த சக்தி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகிதான் இருக்கும். என்ன தொலைவுல இருந்தாலும் சரி, அவனால நினைச்ச நேரத்துக்கு திரும்ப உடலுக்குள்ள வந்துட முடியும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் மின்னல் வேகத்துல வந்துட முடியும். ஏன்னா காந்த சக்தியோட பிணைப்பு அப்படி. நம்மளோட நிறைய கனவுகள் ஆழ்மனதுல பதிஞ்சிருக்க ஞாபகங்களால் தான் வருது. நம்ம சுயநினைவோட பார்த்து ஆழ்மனசுல பதிச்ச விஷயங்கள் எல்லாம் இரவு தூங்குற நேரத்துல ஆக்டிவ் ஆகி வெளியே வரும். அதுக்குன்னு ஆழ்மனசுல பதிஞ்ச விஷயங்கள் எல்லாமே கனவா வரும்னு சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி பதிச்ச விஷயம், கற்பனை பண்ண விஷயம் தான் அது எல்லாமே. அதுக்குன்னு அதுதான் கனவா வரும்னு சொல்ல முடியாது. ஆழ்மனசுல இல்லாத விஷயங்களும் கனவுல வெளிப்படலாம். இல்ல அதுல இருக்க ஞாபகங்களே மிக்ஸ்அப் ஆகி கனவா வெளிப்படலாம். அதே மாதிரி டெலிபதியாலையும் நம்மளோட கனவுகளை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. டெலிபதி மூலமா மத்த மைண்டு கூட கனெக்ட் ஆகி எண்ணங்களை பரிமாறிக்கலாம். ஆனா கனவுகள் மேல இதுக்கு எந்த தாக்கமும் இருக்காது. நம்மளோட நிறைய கனவுகள் தினசரி நடந்த விஷயங்கள் ஆழ்மனதுல பதிஞ்சு அதோட வெளிப்பாடா இருக்கும். இல்லனா டெலிபதி மூலமா நம்ம மைண்ட் ஆக்டிவா இருக்கிறதுனால கனவுல நிறைய நடக்கும். இதை தவிர்த்து என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் ஆஸ்ட்ரல் உலகத்துல நம்ம பாக்குற விஷயங்கள் தான். ஆழ்மனதுல பதிஞ்ச ஞாபகங்கள், டெலிபதி மூலமா நமக்கு வர தகவல்கள், இதை தாண்டி நம்ம காண்ற கனவுல இருக்க விஷயங்கள் எல்லாம் ஆஸ்ட்ரல் உலகத்துல நடக்கிறது. அதை நாம கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன ஆச்சரியம்னா, அந்த ஆஸ்ட்ரல் உலகத்துல நம்ம யாருன்னே தெரியாத, இது வரைக்கும் பார்க்காத நபர்களை பார்ப்போம். பிளஸ் இனிமே முழிச்சுக்கிட்டு இருக்க நபர்களையுமே பார்ப்போம். உதாரணத்துக்கு, பகல்ல குட்டி தூக்கம் தூங்க போயிருப்போம். அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம கனவுல அம்மா வருவாங்க. அம்மா அதே கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்படியும் நடக்கும். பிளஸ் நம்ம நிஜ வாழ்க்கையில, தற்போதைய வாழ்க்கையில நடக்காத எல்லாமே கனவுல நடக்கும். நிஜத்துல தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் கனவுல தீந்துரும். பிரச்சனையா, ஒரு குட்டி தூக்கத்தை போடு சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான் போல. தூக்கத்துல நிறைய தீர்வு கிடைக்கும். நம்ம உடல்ல இருந்து ஆன்மா வெளியேறிட்டாலே பல விஷயங்களுக்கான தீர்வு கிடைச்சிருது. தூக்கமும் கனவுகளும் நம்ம வாழ்க்கைய பல விதங்கள்ல வடிவமைக்கும். தூக்கத்துல உங்களால ஸ்கூல் போக முடியும். இப்ப படிக்க முடியாதெல்லாம் அங்க படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும். பாராட்டுகளை வாங்க முடியும். ஆனா இதை நீங்க ரொம்ப சுயநினைவோட செய்யணும்னா அதுக்கு நிறைய ட்ரைனிங் வேணும். ஏன்னா எல்லா கனவுகளையுமே நம்ம நிஜமா ஃபீல் பண்றது இல்ல. அப்படி ஃபீல் பண்ண பல பயிற்சி முறைகள் இருக்கும். கெட்ட எண்ணங்கள் கிட்ட இருந்து நம்ம மைண்ட விலக்கியே வச்சுக்கணும். தினமும் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ எப்படியெல்லாம் செயல்படுறோம், என்னெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயநினைவோட நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆழ்மனதுக்குள்ள பதியும். அது கெட்டதா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி. இது நேரடியா நம்ம தூங்குறப்போ, நம்ம ஆன்மா உடலை விட்டு வெளியேறப்போ நேரடியா பாதிக்கும். நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனையும், அது பிசினஸ் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, சும்மா விளையாட்டா யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நேரடியா நம்ம மைண்ட்ல தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம விதியை கூட தீர்மானிக்கும். அதனாலதான் எதை செஞ்சாலும் நம்மளோட எண்ணங்களை பெஸ்டா தேர்வு செய்யணும். அந்த எண்ணங்களோட சக்தி தான் கடைசி வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மனுஷன் 2 வாழ்க்கை வாழறான். ஒன்னு முழிச்சுக்கிட்டே வாழறான், இன்னொன்னு தூங்கிக்கிட்டே வாழறான். முழிச்சுக்கிட்டே வாழற வாழ்க்கை வேற, தூங்கிக்கிட்டே வேற ஆஸ்ட்ரல் உலகத்துல வாழற வாழ்க்கை வேற. ஆனா நாம ஒருத்தர் தான் ரெட்டை வேடங்கள்ல நடிக்கிற மாதிரி 2 வாழ்க்கைய 2 உலகத்துல வாழறோம். ஆன்மீக ரீதியா சிறப்பா இருக்க மனுஷன் தூங்குறப்ப ஆன்மீகத்தோட சந்தோஷத்தை ரொம்ப அதிகமா உணர முடியும். மனுஷன் தன்னை ரத்தமும் சதயமா இருக்க, ஓரமா கொஞ்சம் பக்தி இருக்க ஆளா மட்டும்தான் பாக்குறான். ஆனா இந்த ஆன்மா வெளியே வந்த நிலையில, ஆன்மீகத்தோட தாக்கம் ஏற்பட்டிருக்க நிலையில, அவன் இந்த உலகத்துல தனக்குன்னு இருக்க சரியான இடத்த கண்டுபிடிப்பான். அங்கதான் அவனுக்கு எல்லாமே இருக்கும். அவனோட இந்த பயணம் முடிவடைறப்போ அவன் யாருன்னு அவன் தெரிஞ்சுப்பான். அவனுக்கான இடம் எங்கன்னு தெரிஞ்சுப்பான். கடவுள் அவனுக்கு என்ன விதிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுப்பான். அடுத்ததா கனவுகளோட வகைகள். கனவுகள் 4 வகைப்படும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த 4 முறையில ஏதோ ஒரு முறை வரும். அதுல நம்பர் 1 உடல் தூண்டுதல், நம்பர் 2 ஆழ்மனதுல இருக்க ஞாபகங்கள், நம்பர் 3 டெலிபேத்திக் ட்ரீம்ஸ், நம்பர் 4 ஆஸ்ட்ரல் உலகத்துல உண்மையா நம்ம ஃபீல் பண்ற ஆஸ்ட்ரல் அனுபவங்கள். உடல் தூண்டுதல் எப்படி கனவாகும்?
நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களும் கனவா வரும். உதாரணத்துக்கு நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்க தம்பி ரூம்குள்ள வந்து புக்ஸை தேடுறப்போ அது கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கீழே விழுற சத்தம், கன் வச்சு சுடுற மாதிரி, பட்டாசுங்க வெடிக்கிற மாதிரி கனவுல வரும். அதுவே ஒரு ராணுவ வீரனுக்கு அந்த சத்தம் போர்க்களத்துல போர் புரியுற மாதிரி கனவு காண வைக்கும். இதெல்லாம் விடுங்க, நார்மலா நம்ம வீட்டுல நடக்கிறதே சொல்றேன். தூங்கிட்டு இருக்கப்போ அம்மா மிக்ஸி அரைப்பாங்க, அப்ப அந்த சத்தம் அப்படியே நம்ம ட்ரெயின்ல போற மாதிரி கனவா காட்டும். கண் முழிச்சு பாக்குறப்போ ட்ரெயின்ல இருக்க மாட்டோம், வீட்டுல இருப்போம். ஓ, அது ட்ரெயின் இல்லையா, மிக்ஸி சத்தமா அப்படின்னு அப்போதான் நமக்கே புரியும். தூங்கிட்டு இருக்கப்போ செம குளிரா ஃபீல் ஆச்சுன்னா பனி பிரதேசத்துல மிதக்கிற மாதிரி கனவு வரும். யாராவது அங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு போனா இடிமின்னல் வெட்டுற மாதிரி கனவு வரலாம். இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களே நம்ம உடலை தூண்டி, அதாவது சத்தத்தை காதால கேட்டோ இல்ல குளிர் வெப்பம் இதெல்லாம் உடலால உணர்ந்தோ கனவை தூண்டும். இந்த மாதிரி வகையில கூட நமக்கு கனவு வரலாம். அடுத்து நம்பர் 2, ஆழ் மனசுல பதிஞ்சிருக்க நினைவுகள். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது கேட்டது இப்படி நினைவுகளா பதிஞ்சிருக்க விஷயங்களும் நம்மளோட கனவுகளுக்கு நேரடி காரணங்களா இருக்கும். ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம நினைச்சுக்கிட்டு தூங்க போறப்போ அதுவே கனவா நமக்கு வரும். நிஜமா அந்த விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்படிதான் கூகுள் தையல் மெஷின் எல்லாம் கனவுல வந்து நிஜமான ப்ராடக்டா இந்த உலகத்துல பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் தன்னோட கண்டுபிடிப்பை மனசுல நினைச்சுக்கிட்டே அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இரவு தூங்க போவாங்க. சோ ஈஸியா அதுக்கான தீர்வுகளும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆழ் மனசு நம்மளோட இத்தனை கால அனுபவங்கள் எல்லாத்தையுமே நிஜமா நடக்கிற மாதிரி படம் காட்டிடும். கனவு காண்றப்போ நம்ம திரும்ப கடந்த காலத்துல வாழ முடியும். இல்ல நம்ம தினமும் பண்ற ருட்டீனிய கூட பண்ணுவோம். ஆனா இது நிஜம் இல்ல. நம்மள நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். நல்லா தூங்கிட்டு இருப்போம், 7 மணிக்கு அலாரம் அடிக்கும். எழுந்து அலாரம் அமுத்திட்டு டைம் பார்த்துட்டு எந்திருக்கணும், பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், ரெடி ஆகணும், சாப்பிடணும், ஆஃபீஸ் போகணும்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப தூங்கிடுவோம். அப்புறம் மறுபடியும் முழிச்சு நம்ம தான் பிரஷ் பண்ணிட்டோமே, குளிச்சிட்டோமே, ஆஃபீஸ் போயிட்டோமே, அப்புறம் எப்படி பெட்லயே படுத்திருக்கோன்னு தோணும். சோ நிஜமா நடக்கிற மாதிரி பொய்யான மாயைய இந்த கனவு மூலமா நம்ம அனுபவிக்க முடியும். சில நேரம் நம்மளோட இன்னர் செல்ஃப், அதாவது நமக்குள்ள இருக்க ஒருத்தன், நீ இத பண்ணுடா, இந்த ஐடியா சூப்பரா ஒர்க் ஆகும், யார் கூட ரொம்ப நெருக்கமாகாத, இப்படி தினசரி வாழ்க்கைக்கு தேவையான அட்வைஸையும் கொடுக்கும். கனவெல்லாம் நிறைய பேர் உதாசீனப்படுத்துறாங்க. அதுல என்ன அர்த்தம் இருக்க போது, சும்மா ஒரு மாயை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கனவுல தான் நிறைய முக்கியமான ஐடியாஸ் கிடைக்கும், பல ப்ராப்ளம்ஸுக்கான தீர்வு கிடைக்கும். இத கண்டுக்காம விடுறப்போ நிறைய வாய்ப்புகளை நாம மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கூகுள்ல போய் பென்சீன் ரிங்னு போட்டு பாருங்க. ஹெக்ஸகன் ஷேப்ல கெமிக்கல் ஃபார்முலா வரும். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆகஸ்ட் கெக்யூலே அப்படிங்கிற ஜெர்மன் சயின்டிஸ்ட் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்க ரொம்ப பாடாப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே கண் அசந்து தூங்கிருக்காரு. அப்பதான் கனவுல ஒரு பாம்பு அதோட வாலை அதுவாவே கடிக்குது. அப்ப ஹெக்ஸகன் மாதிரியான ஷேப் அதுல தெரியுது. தூங்கி முழிச்சதும் உடனே அவர் அந்த கனவுக்கான அர்த்தத்தை பார்த்து, இதாண்டா அந்த ஃபார்முலான்னு பென்சீன் ரிங்க கண்டுபிடிச்சாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த கனவை உதாசீனப்படுத்திருக்கலாம். ஏதோ ஒரு பாம்பு வந்திருக்கு அப்படின்னு நார்மலா போயிருந்திருக்கலாம். ஆனா அதுல எதுவும் அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு அவர் ஆராய்ஞ்சதாலதான் பென்சீன் ரிங்க அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சோ கனவை உதாசீனப்படுத்த கூடாது. அதுல சில வாய்ப்புகளும் ஐடியாக்களும் கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கும். நம்ம கடந்த காலத்தோட எல்லா அனுபவங்களும் தகவல்களும் ஆழ் மனசுக்குள்ளதான் அடைஞ்சிருக்கும். அதை வெளியே கொண்டு வரணும்னாலும் பண்ணலாம். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க போன வருஷம் ஜூன் மாசம் 10ஆம் தேதி 8 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆழ் மனசுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு ஆழமா பதிய வைக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். ரொம்ப முன்னாடி நடந்த சம்பவங்கள், நம்ம மறந்த சம்பவங்கள், இது எல்லாமே ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். இதுதான் தூங்கிட்டு இருக்கப்போ ஃபில்டர் ஆகி சுய நினைவுக்கு வந்து கனவா மாறும். உடம்பு சரியில்லாம இருக்க நேரம், ரொம்ப சோர்வா இருக்க நேரம், இந்த டைம்லலாம் நம்ம கடந்த காலம் தான் அதிகமா கனவுல வரும். சின்ன வயசுல நடந்து நம்ம மறந்த சம்பவங்கள் எல்லாமே அடிக்கடி நம்ம கனவுல வந்து போகும். என்னமோ திரும்ப நம்ம சின்ன பிள்ளையாவே வாழ்க்கை வாழற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கும். இப்படி கனவு வந்ததும் சிலர் அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சிலர் இது ஏன் திரும்ப என் கனவுல வருதுன்னு வருத்தப்படுவாங்க. நமக்கு அர்த்தமே இல்லாத சில கனவுகள் வரும். நாமளே அருவருப்பு படுற மாதிரி கனவுகள் வரும். அதுவுமே ஆழ் மனசுல பதிஞ்சிருக்க கடந்த கால நினைவுகளா இருக்கலாம். ட்ரெஸ் எதுவும் போடாம கூச்சமே இல்லாம நடு ரோட்ல ஓடுற மாதிரி கனவு வந்தா அதுவுமே கடந்த கால நினைவுகளை சார்ந்து இருக்கும். இல்ல வேற ஏதாவது வெளிப்பாடா இருக்கும். எப்படி அந்த பென்சீன் ரிங்குக்கு கனவா பாம்பு வந்ததோ அந்த மாதிரி. செம்ம ஹைட்ல இருக்க மரத்துல இருந்து கீழே விழுறது, மொட்டை மாடியில இருந்து கீழே விழுறது, இந்த மாதிரி கீழே விழுறது நீங்க பயப்படுற ஏதோ ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துது. காட்டு விலங்குகள் துரத்துக்கிட்டே வர்றது, பழைய மக்கள், பழைய இடம், பழைய பொருட்கள், இதெல்லாமே ஸ்டோனேஜ் காலத்தை, அதாவது ஆரம்ப கால மனுஷன் வாழ்ந்த காலத்தை நினைவுபடுத்தும். ஏன் இப்படி கனவு வருதுன்னு பயந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம இந்த கனவை நீங்க நல்லா பார்க்கணும். அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். மேபி இப்போ நீங்க தேடிக்கிட்டு இருக்க தீர்வு கூட அந்த கனவுல உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்து நம்பர் 3,
டெலிபதி மூலமாவும் கனவுகள் வரலாம். நேரடியா மைண்டு கனெக்ட் ஆகுறது தான் டெலிபதி. ஒருத்தர் மெசேஜை சென்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க அதை ரிசீவ் பண்ணுவாங்க. இதுக்கிடையில எந்த பொருளும் தேவைப்படாது. நேரடியா மைண்டு கனெக்ட் ஆகலாம். எவ்வளோ தூரத்துல இருந்தும் கனெக்ட் ஆகலாம். என்ன மெசேஜ் அனுப்பணும்னு அனுப்புறவங்க தெளிவா முடிவு பண்ணிக்கணும். அது ஒரு பேப்பர்ல கூட எழுதிக்கலாம். இப்படி பண்றப்போ அனுப்புற மெசேஜ்ல சென்டரால கவனமா இருக்க முடியும். மெசேஜை ரிசீவ் பண்றவங்களும் அதுக்கேத்த மாதிரி மைண்டை அமைதியா வச்சுக்கணும். ஸோ அனுப்புற மெசேஜ் அங்க கரெக்டா போய் சேரும். இதை தொடர்ந்து பயிற்சி செய்ய டெலிபதியில எந்த மைண்டு கூட வேணாலும் கனெக்ட் ஆக முடியும். அது எப்படி தூங்கிட்டு இருக்கப்போ இந்த டெலிபதி வேலை செய்யும்? கனவா எப்படி வரும்? நாம யார் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கோமோ அவங்க கூட தூங்குறப்போ ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். சிம்பிள் உதாரணங்கள் சொல்லணும்னா, அம்மா குழந்தை, கணவன் மனைவி, 2 வியாபாரிங்க, இவங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, நிறைய பகிர்ந்துப்பாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கப்போ இவங்களோட மைண்டு ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகும். பொதுவா இதை நம்ம டிவி சீரியல்ஸ்ல நடக்கும். ஹீரோக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஆபத்து வரப்போகுதுன்னா பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்க மனைவிக்கு மனசெல்லாம் படபடக்கும். தாலி அருந்து விழும், விளக்கணையும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுவாங்க. ஆனா அந்த மனைவிக்கு ஏற்படுற படபடப்பு டெலிபதி மூலமா நடக்கலாம். வீட்டை விட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க, வெளியூர்ல வீடு எடுத்து தங்கி வேலை பாக்குறவங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறது நல்லாவே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கப்போ, நம்ம அம்மா பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், நம்மள நல்லா பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. கொஞ்ச நேரத்திலேயே அம்மா கால் பண்ணி எப்படிடா இருக்க, என்ன பண்றேன்னு உங்க கூட பேசுவாங்க. எப்போ அப்படி கால் பண்ணாத அம்மா நீங்க நினைச்சதும் கால் பண்ணுவாங்க. இப்படிதான் டெலிபதி வேலை செய்யும். இப்படிதான் ஆத்தர் ஒரு சம்பவத்தை இந்த புக்லயும் பதிவு செஞ்சிருக்காங்க. பையன் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடனே அவன் அம்மா இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறான். இந்த மெசேஜ் டெலிபதி மூலமா அம்மாக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்னு அம்மா யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமான்னு அந்த பையன் லெட்டர் அனுப்புறான். இப்படி டெலிபதி முன்னாடியே ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி பக்கத்து டவுன்ல தான் என்னோட கம்பெனி பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் ஃப்ரெண்டு சொல்ற மாதிரி ஒரு சேல்ஸ்மேன் கனவு காண்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஊருக்கு வந்து பக்கத்து டவுன்ல தான் பிசினஸ் பண்றோன்னு நிஜமாவே சொல்றாரு. நேர்ல ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு முன்னாடியே டெலிபதி மூலமா அந்த சேல்ஸ்மேனுக்கு பிசினஸ பத்தி தெரிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியால கணவன் இருக்காரு, மனைவி சான் பிரான்சிஸ்கோல இருக்காங்க. தொடர்ந்து 3 நைட்டு அந்த மனைவிக்கு தன்னோட கணவன் சான் பிரான்சிஸ்கோ வர மாதிரியே கனவு வருது. 4வது நாள் அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. நான் ஊருக்கு வரேன், வர வேண்டிய சூழல்னு கணவர் லெட்டர் அனுப்பியிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் அவர் இப்படி ஊருக்கு வந்ததே இல்ல. ஆனா கனவுல நடந்த மாதிரியே திரும்ப வந்துட்டாரு. சோ இதுதான் டெலிபேத்திக் ட்ரீம்ஸ். கூடவே நெருக்கமா இருக்க மக்கள் கூட மைண்ட் ரொம்பவே நெருக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க வாயால சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு தகவல் வந்துடும். அடுத்து நம்பர் 4, ஆஸ்ட்ரல் உலகத்துல உண்மையா நாம ஃபீல் பண்ற ஆஸ்ட்ரல் அனுபவங்கள். முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கப்போ உடல்ல இருந்து ஆன்மா பிரிஞ்சு ஆஸ்ட்ரல் உலகத்துக்கு போகும். இந்த ஆஸ்ட்ரல் உலகத்துல மனுஷன் பாக்குற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், இதெல்லாமே அன்றாட உலகத்துல உண்மையா இல்லாததா இருக்கும். உதாரணத்துக்கு இறந்தவங்களோட பேசுறது, தொலைஞ்சு போற பொருளை மீட்கிறது, திருட்டு போன நிலத்தை மீட்கிறது, இதெல்லாம் தெரியும். ஏன் நடக்க போற உண்மையான விஷயத்த கூட இந்த ஆஸ்ட்ரல் அனுபவத்துல நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னா அதை முன்னாடியே இந்த ஆஸ்ட்ரல் அனுபவங்கள் மூலமா பார்க்க முடியும். சில சாவை கூட இந்த ஆஸ்ட்ரல் அனுபவத்துல பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் மூளையில ஒரு சிம்பிளா பதிஞ்சிரும். இந்த சிம்பிள்ஸ் தான் ஆன்மாவோட உண்மையான மொழி. ஆன்மா சிம்பிள்ஸை வச்சு அடையாளங்களை வச்சுதான் பேசும். சோ கனவுல தெரியக்கூடிய சிம்பிள்ஸோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்க முடியும். சிம்பாலிக் ட்ரீம் தான் உண்மையான ஆஸ்ட்ரல் அனுபவம். இத அந்த கனவை கண்டவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நாம தான் நம்ம வாழ்க்கைய வாழறோம், வேற யாரும் வாழல. சோ நாம தான் நமக்கு நடக்கிற எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சிம்பாலிக்கா உங்க கனவை நீங்க புரிஞ்சுக்க முடியுதுன்னா அது கரெக்ட் தான். நீங்க ரிசீவ் பண்ண மெசேஜும் கரெக்ட் தான். சோ அதுக்கேத்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்க பண்ணணும். ஆனா சிலர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படியே புரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உண்மையா, கனவு தானே, இதெல்லாம் ஏன் உண்மையா இருக்க போகுதுன்னு விட்டுருவாங்க. உண்மையான ஆஸ்ட்ரல் அனுபவங்கள், நடந்த கனவுகள் இந்த புக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜூலை 17, 1920ல சிகாகோ, அமெரிக்கால நடந்தது. 14 வயசான வின்ஃபோர்ட் ரேமண்டும் அவரோட அங்கிளும் காணாம போயிடுறாங்க. அப்ப அப்பாவான ஜார்ஜ் ரேமண்டுக்கு ஒரு கனவு வருது. அவரோட இறந்து போன மனைவி விஷன்ல வந்து தொலைஞ்சு போன 2 பேரையும் ஒரு நதியில தேட சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சண்டேல இருந்து ஆளை காணோம். இந்த கனவு வந்த உடனே அப்பா வேகமா எழுந்துக்கிறாரு. நைட்டு 2 மணிக்கு பக்கத்துல இருக்க லாமோவேல் நதிக்கு போறாரு. அங்க பையனோட ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறாரு. அப்புறம் அடுத்த நாள் அவங்களோட உடல் கண்டுபிடிக்கப்படுது. ஏற்கனவே இறந்து போனவங்க கனவு மூலமா உதவி பண்றாங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா, தூங்கிட்டு இருந்த அப்பாக்கு உண்மையான ஆஸ்ட்ரல் அனுபவம் கிடைச்சிருக்கு. நிஜமாவே அந்த நதிக்கு போய் அந்த உடலை பார்த்திருக்காரு. அதான் முழிச்ச உடனே எந்த இடம்னு கரெக்டா அவரால் போக முடிஞ்சிருக்கு. இங்க இறந்து போன அம்மாவும் தன்னோட பையனை தேடுறாங்க. இறந்து பையனை விட்டு பிரிஞ்சு வேற உலகத்துக்கு போன அப்புறமும் தேடுறாங்க. இடத்த சரியா கணவனுக்கும் சொல்றாங்க. இது உண்மைன்னு நிறைய பேரால நம்ப முடியறதில்ல.
இறந்து போனவங்க உடலை விட்டு தான் வெளியே போயிருக்காங்க. ஆனா அவங்க ஆன்மா இன்னும் ஆஸ்ட்ரல் உலகத்துல சுத்திட்டு தான் இருக்கு. நம்ம கனவுல பாக்குற இறந்த மக்கள் எல்லாரையுமே நம்ம உண்மையா ஆஸ்ட்ரல் உலகத்துல தான் பாக்குறோம். நமக்கு நெருக்கமான ஒருத்தர் இறந்து போறப்போ அவங்களால நம்ம கூட பேச முடியும், நம்மளால அவங்க கூட பேச முடியும். 2 ஆன்மாக்களும் ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். 15 வெஸ்ட் ஷில்லர் ஸ்ட்ரீட் சிக்காகோல மிஸ்ஸஸ் மரி மெங்கேக்கு வந்த கனவு இது. மிஸ்டர் சார்லஸ் பீட்டர்சன் டேனிஷ் ஆர்மியோட முன்னாள் லெப்டினன்ட். இவருக்கு மிஸ்ஸஸ் மரி மெங்கே தன்னோட வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்காங்க. பீட்டர்சனுக்கு அமெரிக்கால சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே இல்ல, நெருங்கின நண்பர்களுமே இல்ல. ஆஸ்மாவால மிஸ்டர் பீட்டர்சன் கொஞ்ச நாளா கஷ்டப்பட்டாரு. சோ சிக்காகோல இருக்க ஹானிமன் ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் பண்ணப்படுறாரு. இங்க மிஸ்ஸஸ் மெங்கேக்கு ஒரு கனவு வருது. அதுல மிஸ்டர் பீட்டர்சன் வெள்ள மேகங்களுக்கு நடுவுல நிக்கிறாரு. ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா நிக்கிறாரு. 1/2 மணி நேரத்துல மிஸ்ஸஸ் மெங்கேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மிஸ்டர் பீட்டர்சன் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. உடனே மிஸ்ஸஸ் மெங்கேக்கு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என் கனவுல மிஸ்டர் பீட்டர்சன் வந்தாரு, வெள்ளை மேகங்களுக்கு நடுவுல நின்னாரு, அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னு தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க. சோ மிஸ்டர் பீட்டர்சன் இறந்து போறதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் மெங்கேயோட கனவுல வந்திருக்காரு. இங்க மிஸ்ஸஸ் மெங்கேயோட கான்சியஸ்னஸ் அவங்களோட ஆஸ்ட்ரல் உடலோட நல்லா நெருக்கமாக இருந்திருக்கு. ரொம்ப முன்னாடியே மிஸ்டர் பீட்டர்சனோட கைண்டா நடந்துகிட்டதால அவங்க கண்ணு முன்னாடி பீட்டர்சன் வந்து நிக்கிறாரு. ஆஸ்ட்ரல் உலகத்துல அவங்க சுயநினைவோடு இருந்ததால தான் அவங்களுக்கு இந்த கனவு ஞாபகம் வந்திருக்கு. மிஸ்டர் பீட்டர்சன் இவங்க கனவுல வந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா அவருக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள்னு யாருமே இல்ல. மிஸ்ஸஸ் மெங்கே தான் அவரை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்ப இவங்க கண்ணுக்கு தான் அவரு முதல்ல தெரிவாரு. இறந்தவங்கெல்லாம் உண்மையாவே செத்து போயிட்டாங்க, இனி பார்க்கவே முடியாதுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. மிஸ்டர் பீட்டர்சன் உடல்ல இருந்துதான் வெளியேறி இருக்காரு. அவரோட உடலை விட்டு தான் பிரிஞ்சிருக்காரு. ஆனா ஆஸ்ட்ரல் உலகத்துல அவர் இன்னுமே ஆஸ்ட்ரல் உடல்ல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. உடல் ரீதியா அவர் இறந்திருந்தாலும் மன ரீதியா உணர்வு ரீதியா அவர் இறக்கல. இந்த பிசிக்கல் உலகத்துல நம்ம வாழதான் பிசிக்கல் பாடி தேவை. ஆனா இங்க இருந்து நம்ம வெளியே வந்துட்டா மொத்தமா அழிஞ்சிட மாட்டோம். ஆஸ்ட்ரல் உலகத்துல எல்லா நினைவுகளோடையுமே வாழ்வோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். பேய் கவிதை எழுதுமா? பாரிஸ்ல த க்ளோரி ஆஃப் இல்யூஷன் அப்படிங்கிற தலைப்புல பேரன் மாரிஸ் தே வாலஃபே ஆன்மாக்களோட கவிதைகளை எழுதி வெளியிட்டிருக்காரு. 3 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஜூடித் காஷியரோட நாவல்ஸ் கவிதைகள் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பராமரிக்கப்படுது. அந்த நண்பர்கள் கூட்டத்துல மேயர் ஜண்டல் அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க. இவங்க தான் ஜூடித்தோட நெருக்கமான ஃப்ரெண்டு. ஜூடித் இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்க எந்த கவிதைகளும் எழுதுனதே இல்ல. ஆனா ஜூடித் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க கவிதைகள் எழுதி ஃபேமஸே ஆனாங்க. என்ன கதைன்னு விசாரிச்சப்போதான் தெரியுது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குன்னு. ஜூடித் இறந்து சரியா 1 வருஷத்துக்கு அப்புறம் மேயர் ஜண்டலுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஜூடித் வந்து நீ பென்சில் எடுத்து நான் சொல்றத அப்படியே எழுதுன்னு சொல்லிருக்காங்க. ஜூடித் சொன்னபடியே எல்லாத்தையும் கேட்டு மேயர் ஜண்டலும் அந்த போயமா எழுதிருக்காங்க. இந்த போயம் ஒன்னோட நிக்காம தொடர்ந்து சீரீஸா எழுதப்பட்டுச்சு. இது எல்லாமே பக்கா குவாலிட்டியில இருந்தது. ரைமிங்கும் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆனா ஜண்டல் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இதெல்லாம் என்னோட கவிதைகள் இல்ல, இறந்து போன என்னோட ஃப்ரெண்ட் ஜூடித் என் கனவுல வந்து இந்த கவிதைகளை சொல்லுவாங்க, நான் எழுதுவேன் அப்படின்னு நேரடியா உண்மையை சொல்லிடுறாங்க. கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருக்க அறிவாற்றல், கவிதைனா என்னன்னு கூட தெரியாத ஒரு பொண்ணுக்கு கவிதைகள் எழுத உதவி இருக்கு. இதுவே பெஸ்ட் ப்ரூஃப்னு சொல்லலாம். இதெல்லாம் கோயின்சிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கா தான் எல்லாத்தையும் பாக்குறவங்களா இருப்பாங்க. போயம் எழுத தெரியாத பொண்ணு திடீர்னு ஃப்ரெண்டோட மரணத்துக்கு அப்புறம் பெஸ்ட் குவாலிட்டியில போயம் எழுதி பப்ளிஷ் பண்ணி அது என்னோடதில்ல என் ஃப்ரெண்டோடதுன்னு சொல்லிருக்காங்க. சோ இதுல கண்டிப்பா ஆஸ்ட்ரல் அனுபவம் இருக்கு. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். ஃப்ரைடே மே 6, 1921 சிகாகோ டெய்லி நியூஸ்ல வெளியிடப்பட்டிருக்கு. இதை வெளியிட்டது மேரியன் ஹோல்ம்ஸ். மேரியனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அததான் ஆர்டிக்கலா நியூஸ்ல வெளியிட்டிருக்காங்க. அந்த லெட்டரை பார்க்கலாம். டியர் மேரியன் ஹோம்ஸ், நான் வெஸ்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு கனவு பத்தி சில ஒப்பீனியன் எனக்கு வேணும். 26 வருஷங்களுக்கு முன்னாடி நான் வெஸ்ட் பகுதியில மைனிங் கண்ட்ரி கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் நைட்டு நான் மைனிங் டவுன்ல இருக்க மாதிரி கனவு வந்தது. அதோட பேர் எனக்கு தெரியல. அதை நான் நிஜமா பார்த்ததுமே இல்ல. வெள்ளை நிறத்துல பெயிண்ட் பண்ணப்பட்ட பில்டிங்க்கு நான் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி போறேன். என் கையில ஒரு என்வலப் இருந்தது. இதை நான் அந்த கடையோட பாஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்ட்ரீட்டோட நடுப்பகுதிக்கு போகணும். அங்க 3 பேர் எனக்கு எதிரா வந்தாங்க. அதுல ஒருத்தர் என்னை தடுத்து நிறுத்தி என் கூட வாங்க, தங்க சுரங்கம் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல எனக்கு நேரம் இல்ல, நான் போகணும்னு நான் சொன்னேன். பரவாயில்ல இப்ப வாங்கன்னு அவர் வற்புறுத்தினாரு. நானும் அவரோட ஒன்னா போனேன். தங்க சுரங்கங்களோட ரிச்சான இடம் அது. நாங்க கொஞ்ச நேரம் நடந்தே போனோம். அப்புறம் அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்தது. திரும்ப நாங்க நிலத்துக்கு வந்துட்டோம். மலையில இருந்து கொஞ்சம் அடிகள் கீழே அந்த நிலம் இருந்தது. திரும்ப நாங்க மேல நடந்தோம். 3 மாசம் கழிச்சு நான் சிகாகோக்கு போக முடிவு செஞ்சேன். ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தப்போ அங்க நான் ஒரு சிகார் சேல்ஸ்மேனை பார்த்தேன். அவரு என்னோட நண்பனாவும் ஆனாரு. அவர் என்ன போற வழியில இருக்க ஒரு டவுனுக்கு போக சொன்னாரு. மைனிங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு நண்பரோட அறிமுகத்துக்காக
என்கிட்ட ஒரு லெட்டரும் கொடுத்தாரு. நானும் அவர் சொன்ன அந்த டவுனுக்கு போய் அவரோட அந்த நண்பனை சந்திச்சு லெட்டரை கொடுத்தேன். அவரும் அந்த லெட்டரை படிச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதினாரு. அதை என் கையில தந்து அவரை சந்திக்க சொன்னாரு. லெட்டரோட நான் ஒரு தெருவுல நடந்து போய்கிட்டே இருந்தேன். அந்த தெருவை நான் கிராஸ் பண்றப்போ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அங்கேயே நின்னுட்டேன். என் கனவுல நான் பார்த்த அதே வெள்ளை பெயிண்ட் பண்ண ஒரு கடை. சோ என் கனவுல நான் பார்த்த அதே கடை நிஜத்திலயும் இருக்கு. இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர் ரிசார்ட்ல நிறைய பேர் வினோதமான கனவுகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என் கனவுல என்னை வழி நடத்தின அந்த ஒருத்தர் ரொம்ப முன்னாடி இறந்து போன என்னோட சொந்தக்காரர் தான். என்னோட அம்மா ஒரு தடவை சொல்லிருக்காங்க, எனக்கு ஒரு அங்கிள் இருந்தாரு, அவர் வெஸ்ட் பகுதியில இருக்க ஒரு மைனிங் கண்ட்ரில இறந்து போயிட்டாருன்னு. ஆனா அது எங்கன்னு யாருக்கும் தெரியலன்னு எங்க அம்மா சொன்னாங்க. செம்ம ஆச்சரியமா இருக்குல்ல இந்த கேஸ். எப்படி இறந்து போன சொந்தக்காரர் கனவுல வந்தாரு, அதுவும் தங்க சுரங்கத்துக்கு வழி காட்டினாரு. இந்த லெட்டருக்கு மேரியம் ஹோம்ஸ் பதிலும் சொல்றாங்க, கனவுங்கிறது நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப வர எண்ணங்களோட தொடர்ச்சி தான். ஒரே விஷயத்த மட்டுமே நினைச்சு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை பத்தி நம்ம கனவுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதிகமா வெஸ்டர்ன் வாழ்க்கைய பத்தி சிந்திச்சா அதை பத்தி அதிகம் கனவு வரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கேஸ், February 24, 1921ல கேப்டன் H.J. ரஃபியர் ஹவுஸ் ஆஃப் டிடென்ஷனோட வார்டனா இருந்தாரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு கனவு வந்தது. ஜெயில இருக்க கைதிகள் தப்பிச்சு போறாங்க. உடனே அவரு கண் விழிச்சு கைதிகளை செக் பண்ண போறாரு. கனவுல பார்த்த மாதிரியே 40 கைதிகள் தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்காங்க. ஜன்னல் கதவுக்கு கீழே இருக்க செங்கல் எடுத்து ஓட்ட போட்டு தப்பி போக பாத்திருக்காங்க. அது எப்படி இவரோட கனவுல வந்தது? இத மென்டல் டெலிபதின்னு சொல்றாங்க. கைதிகள் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் பல நாட்களா தப்பிக்க பிளான் போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான எண்ணங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் உருவாக்கிருக்காங்க. இதுதான் டெலிபதி மூலமா வார்டன் தூங்குறப்போ டிரான்ஸ்பர் ஆகிருக்கு. ஆழ் மனசு அந்த எண்ணங்களை அப்படியே எடுத்து அவர் கனவு மூலமா சுய நினைவுக்கு கொடுத்திருக்கு. சோ எந்த நேரடியான தொடர்பும் பேச்சுவார்த்தையும் இல்லாமலே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எண்ணங்கள் பரிமாறப்பட்டிருக்கு. இன்னொரு கேஸ்ல மிஸ்ஸஸ் மேட்டி எஸ்டப்க்கு ஒரு கனவு. அதுல அவங்கள பாட்டு எழுத சொல்லப்பட்டிருக்கு. அவங்களும் பாடல்களை எழுதினாங்க. அதுல 2 பாட்டு சூப்பரா இருக்குன்னு நியூயார்க்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. சோ பர்பஸுக்குனே வர கனவுகளுமே இருக்கு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கேஸ் June 8, 1921ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பியோரியாவே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. பியோரியா ஆர்ட் லீக்ல கனவு மூலமா பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஓவியத்தை பார்க்க எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய ஓவியர் கனவுல வந்து அவங்கள வழி நடத்தி வரைஞ்ச பெயிண்டிங் அது. டாக்டர் ஸ்மித் அப்புறம் மிஸ்ஸஸ் வில்லியம் ஹாலி ஸ்மித், இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. 2 பேருமே பியோரியால இருக்க சில முக்கியமான குடும்பங்கள்ல பணக்கார ஃபேமிலி தான். டாக்டர் ஸ்மித் ரொம்பவே நல்ல மாணவன், பிளஸ் சமூக பிரச்சனைகளை எழுதினவரும் கூட. இவங்க 2 பேருக்குமே அடிக்கடி இறந்தவங்க கிட்ட இருந்து நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் வில்லியம் ஹாலி ஸ்மித் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல சிறந்த ஓவியரான ஜேம்ஸ் மெக்னீல் விஸ்லர் அவங்களுக்கு எப்படி இந்த ஓவிய கருவிகள் எல்லாம் யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்து ஓவியத்தை வரைய அவங்க கையை பிடிச்சே கைட் பண்ணிருக்காரு. நைட்டு ஃபுல்லா அவங்க பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் கனவு நிலையிலேயே பண்ணிருக்காங்க. காலையில தூங்கி எழுந்து சுயநினைவுக்கு வர்றப்போ அந்த பெயிண்டிங் உண்மையிலே கம்ப்ளீட் ஆகிருக்கு. காலையில அவங்க எழுந்துக்கிறப்போ செம டயர்டா எழுந்துக்கிறாங்க. பிளஸ் இவ்ளோ நல்ல டீட்டெயில்டா பெயிண்ட் பண்ணது அவங்களுக்கு பிசிக்கலா நடந்த மாதிரியே இல்ல. சோ கனவுல விஸ்லர் வரல, நிஜத்துலதான் ஆஸ்ட்ரல் உலகத்துல வந்து அவங்கள கைட் பண்ணி பெயிண்டிங்கை முடிக்க வச்சிருக்காரு. சோ ஆஸ்ட்ரல் உலகத்துல இருக்கவங்க நம்மள கைட் பண்ணவும் செய்யலாம் அப்படிங்கறத இந்த கேஸ் யோசிக்க வச்சிருக்கு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் March 12, 1921ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்லின் நீட்ஸேஸ்கோ அப்படிங்கிற 17 வயசு பொண்ணு புதன்கிழமை வீட்ல இருந்து காணாம போறா. அந்த நைட்டும் அடுத்த நாளான வியாழக்கிழமை நைட்டும் அவளோட அம்மா ஒரு கனவு காண்றாங்க. அந்த 2 கனவுலையுமே தன்னோட பொண்ணு ஒரு பிளாட் பில்டிங்குள்ள நுழையறத பாக்குறாங்க. அதை பாக்குறப்போ 27வது தெருக்கு பக்கத்துல இருக்க காட்டேஜ் க்ரூவ் அவென்யூ மாதிரி இருக்கு. முந்தின நாள் நைட் அந்த அம்மா தன்னோட பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. லெப்டினன்ட் பென் பர்ன்ஸ் அந்த அம்மா கிட்ட பேசுறாரு. உங்க பொண்ணு எங்க தங்கியிருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்குமான்னு கேக்குறாரு. அதுக்கு அம்மாவும் தனக்கு வந்த கனவுகளை சொல்றாங்க. சோ காட்டேஜ் க்ரூவ் அவென்யூக்கு போய் பார்க்கலாமா, அதுல ஏதாவது பலன் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்னோட கனவுல எனக்கு அதிக நம்பிக்கை இல்ல, என்னோட கனவுலானா வந்துச்சு, நீங்க போய் என் பொண்ணை தேடுங்களேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்னா என்ன பைத்தியம் நினைப்பாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா பென் பர்ன்ஸ் அவங்களோட கனவுகளை நம்புறாங்க. போங்க, நீங்க அந்த இடத்த போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அம்மாவும் அந்த காட்டேஜ் க்ரூவ் அவென்யூக்கு போறாங்க. உள்ள போக போக அந்த 2 நாள் அவங்க பார்த்த அதே பில்டிங் அப்படியே அந்த கனவு நிஜமா பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த வீட்டோட டைனிங் ரூம்ல தான் பொண்ணு இருக்க மாதிரி கனவுல பார்த்தாங்க. உடனே அந்த அம்மாவும் காட்டேஜ் க்ரூவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட பொண்ணு அந்த பிளாட்ல இருக்கா, நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா தன்னோட கனவை பத்தி அவங்க எதுவும் சொல்லல. போலீஸும் அம்மாவும் அந்த பில்டிங்க்கு போறாங்க. அங்க போனதுமே எவலின் தானா டோர் கிட்ட வந்து நின்னாங்க. அந்த பொண்ணு அடிக்கடி அங்க தன்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிருக்காங்க. சோ இந்த கேஸ்ல அம்மா தன்னோட பொண்ணை பத்தி தினமும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தன்னோட பொண்ணு காணாம போயிட்டாங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமா வந்திருக்கு.
அது அவங்களே அறியாம ஆழ் மனதுல பதிஞ்சு கனவு மூலமா ஆஸ்ட்ரல் அனுபவங்களை கொடுத்திருக்கு. இதுதான் அந்த அம்மாவை 2 நாள் கனவு காண வச்சு முக்கியமான தகவலை சேர்த்து பொண்ணு எங்கன்னு கண்டுபிடிக்கவும் வச்சிருக்கு. அடுத்த கேஸ் மார்ச் 25, 1921ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிறிஸ்டியன் H. ரானி. இவர் C.H. ரானி வேர்ஹவுஸோட பிரசிடென்ட். வயசு 60. இவரோட மருமகன் கிறிஸ்டன்சன் மிட் சிட்டி ட்ரஸ்ட் அண்ட் சேவிங்ஸ் பேங்க்ல கேஷியரா இருக்காரு. அவர்கிட்ட ராணி, நான் சீக்கிரமே சாக போறேன்னு தோணுது, அதனால ரொம்ப அழுத்தமா தோணுது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே 2 வாரங்களுக்கு அப்புறமா ஹோட்டல்லா சாலையில ராணி சடனா இறந்து போயிடுறாரு. ராணியோட கேஸ்ல தன்னோட சாவையே ரொம்ப இன்டென்ஸா ஃபீல் பண்ணிருக்காரு. ஏதோ நடக்க போகுதுன்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அடுத்த கேஸ் ஆகஸ்ட் 4, 1920ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. லெப்டினன்ட் ஹோமர் லாக்லியர். இவரு வானத்துல பல சவால்களை சந்திச்ச பிரபலமான ஸ்டண்ட் பைலட். அந்த வருடத்தோட சம்மர்ல தான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற வலுவான ஃபீலிங் லாக்லியருக்கு இருந்திருக்கு. ஷர்லி ஷார்ட். இவங்க தான் அவரோட நெருக்கமான ஃப்ரெண்டு. நான் லாக்லியர் வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்தேன். பிளஸ் நான் இந்த சம்மர்ல செத்து போயிடுவேனும் அவன் நிறைய முறை சொன்னான்னு சொல்றாரு. லாக்லியருக்கு ஆபத்துனா அந்த அளவு பயமெல்லாம் இல்ல. ஆனா தான் சாக போறேங்கிறத அவர் உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. அதுவும் கொஞ்சம் அன்யூஷுவலா நடந்துக்கவும் செஞ்சிருக்காரு. ஷார்ட் என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஹனிமூனுக்காக நான் போயிருந்தேன். அதனாலதான் லாக்லியரை 3 வாரங்களுக்கு முன்னாடி கனடாலேயே விட்டுட்டு வந்துட்டேன். சோ அடுத்த வாரம் திரும்ப அவனை மீட் பண்ணலாம்னு இருந்தேன். 1 வருஷத்துக்கு மேலேயே நாங்க ஒன்னா சேர்ந்து ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 மாசத்துக்கு முன்னாடி வர ஆபத்துன்னு ஏதாவது சொன்னாலே அவன் சிரிப்பான். ஆனா நான் அவனை விட்டு கிளம்புறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வர நான் இந்த சம்மர்ல சாக போறேன்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுலயே அவன் டிப்ரெஸாவும் ஆகிட்டான். சொன்ன மாதிரி அவனை இழக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு அப்படின்னு ஷர்லி ஷார்ட் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்த கேஸ் ஜூன் 11, 1921ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேர்ல்டு வார்ல முக்கியமான பைலட்டா இருந்த மெக் டெர்மாட் சாவ ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னாடியே ஃபீல் பண்ணிருக்காரு. போக போற நெக்ஸ்ட் ஃபிளைட்ல தான் சாக போறத முன்னாடியே உணர்ந்த மெக் டெர்மாட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சாக போறத பத்தி லெட்டரே எழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு போயமும் எழுதிருக்காரு. அவர் கூடவே இன்னும் 6 பேர் அந்த பிளேன் கிராஷ்ல இறந்து போயிட்டாங்க. இந்த கிராஷுக்கு அப்புறம் அவரோட யூனிஃபார்ம் பேக்கெட்ல இருந்து அந்த போயம் எழுதின பேப்பர் எடுத்தாங்க. அந்த கவிதை ரொம்பவே விரிவா இருந்திருக்கு. மற்றொரு மணி நேரம் வெகு தொலைவில் நான் பறக்கிறேன். என் நண்பர்களுக்கு ஒரு கடைசி பிரியாவிடை. நான் அழுகிறேன். இந்த விமானத்தில் விடியல் வரை நான் போராட வேண்டிய ஒரு போர் இது. பனி மற்றும் மழையில் நான் மறைந்து போகிறேன். இங்கும் அங்கும் வீசப்பட்டு நான் பாடுபடுகிறேன். நான் கடந்த காலத்தில் வெற்றி பெற்றது போல் மீண்டும் வெற்றி பெற இதுவே எனது கடைசி பயணம் என்று நான் அறிந்திருக்கவில்லை. பயங்கரமான விபத்து. என்னுடைய ரக்கைகள் மீண்டும் உடைந்தன. ஒவ்வொரு கம்பியும் அதிக தளர்வுடன் பயனற்று போனது. கீழே விழுகிறேன். நான் சுழன்று கீழே விழுகிறேன். என் பாவத்தை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பூமி என்னை நோக்கி விரைகிறது. வளைந்த பாறைகள் என்னை வரவேற்க தலையை உயர்த்தும் போது கீழ்நோக்கி நான் சுழல்கிறேன். நான் ஒரு சிறுமியிடம் கொடுக்கிறேன். மரங்களுக்குள் கீழே நான் மோதுகிறேன். நானும் எனது விமானமும் தடை தெரியாமல் நொறுங்கிப் போகிறோம். வெகு ஜனத்திலிருந்து என்னை அழைக்கிறது. நான் இதுவரை தீண்டாத, நான் பார்க்காத ஆன்மா விரைந்து பறக்கிறது, நேராக அம்மாவின் காத்திருப்புக்கு மேல். இதுதான் அவரோட பாக்கெட்ல இருந்த அந்த கவிதை. இந்த கவிதையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அங்க இருக்க யாருக்குமே லெப்டினன்ட் மெக் டெர்மாட் கவிதை எழுதுவார்னே தெரியாது. ஈவன் அவரோட நெருக்கமா வேலை பார்த்தவங்களுக்கு கூட இது தெரியாது. விமானம் கிராஷ் ஆகுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடிதான் இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கு. என்ஜினோட வைப்ரேஷன்ல ஆடிக்கிட்டு இருந்திருக்கு விமானம். அவர் எழுதினதுல சில நடுக்கங்கள் இருந்திருக்கு. வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு கவிதை எழுதிட்டு இறந்திருக்காரு. பிளஸ் அந்த ஃபேர்வெல் லெட்டர்ஸை கொஞ்சம் முன்னாடிதான் அவர் மெயில் பண்ணிருக்காரு. சோ தான் சாக போறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. சாவை பார்த்து லெப்டினன்ட் மெக் டெர்மாட் பயப்படல. ஆபத்தை பத்தின ஸ்ட்ராங்கான ஃபீல் இருக்கப்போ எல்லாத்துக்கும் அவனை தயார்படுத்திடும். ஒரு டாக்டர் கடைசி நேரத்துல இருக்க பேஷண்ட் கிட்ட இன்னும் உங்களுக்கு இத்தனை நாள் தான் இருக்கு, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்கன்னு சொல்ற மாதிரி தான். தனக்குள்ள சாக போறோங்கிற உணர்வு வந்ததுமே மனுஷன் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிப்பான். இப்ப நம்ம பார்த்த சில கேசஸ் மாதிரியே ஆபத்துன்னு வரப்போ முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அதை நம்ம மைண்ட் தான் சில நேரம் அக்செப்ட் பண்ணிக்காது. சில நேரம் ஆபத்து நமக்கு ஃபீல் ஆகலனாலும் அடுத்த மனுஷங்க மூலமா நமக்கு தகவல் வரும். முன்னாடி பார்த்த ஸ்டோரி மாதிரி தான். இந்த மாதிரி நான் கனவுல பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு யாராவது நமக்கு சொல்லுவாங்க. இது ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஆஸ்ட்ரல் அனுபவங்கள் மூலமா அவங்க அதை பார்க்கலாம். அதனால கொஞ்சம் சென்சிட்டிவா இந்த விஷயத்த கையாளணும். இந்த கேசஸ் எல்லாமே ஆஸ்ட்ரல் அனுபவங்கள், கனவுகள் எல்லாத்தையும் தெளிவா விளக்குது. மெட்டீரியலிஸ்டிக்கா யோசிக்கிறவங்க இது யதார்த்தமா நடக்கிறது, நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னவா இருக்கும்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா இது கடைசியில மர்ம கதையா தான் முடியும். ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்தா இங்க தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எப்படி நம்ம விழிப்புணர்வை, சுயநினைவை பயங்கரமா விரிவுபடுத்துறது, அதாவது தினசரி நடக்கிற அனுபவங்களை தாண்டி நம்ம எப்படி விழிப்புணர்வோட இயங்குறது, நிறைய விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது. இதுக்கு நம்ம கூட நமக்கு ஆழமான கனெக்ஷன் இருக்கணும். முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தரால நிஜமான ஆஸ்ட்ரல் அனுபவத்தை கொண்டு வர்றது,
அதை ஃபீல் பண்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பண்ண ரொம்ப உன்னிப்பான பயிற்சி வேணும். ஏன்னா உடலை விட்டு வெளியே நடக்கிற விஷயங்களை பார்க்க ஆன்மாவை வெளியே கொண்டு வரணும். இதை செய்யறதுக்கு முன்னாடி உடல் ரீதியா, உணர்வு ரீதியா, மன ரீதியா நம்ம தெளிவா இருக்கணும். சில நேரம் மூளையில நடக்கிற சில விஷயங்களை கூட ஆஸ்ட்ரல் அனுபவமாக்கறத வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சாதாரணமா நம்ம சிந்திக்கிறது, கற்பனை பண்றது, இதெல்லாம் ஆஸ்ட்ரல் அனுபவம்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆஸ்ட்ரல் அனுபவத்தை பொறுத்தவரை தூங்குறப்ப தியான நிலையில இருக்கப்பதான் நடக்கும். உடல், மனம், உணர்ச்சிகள் எல்லாமே இதுக்கு ஒத்துழைக்கணும். என்னென்ன நடந்துச்சு, என்ன ஃபீல் ஆச்சு எல்லாத்தையுமே பக்காவா புரிஞ்சுக்கணும். சில தகவல்களை நம்ம இன்னர் செல்ஃபே வேணா, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, ரொம்ப டீப்பா இறங்காதன்னு எச்சரிக்கை செய்யும், வழியும் நடத்தும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஆஸ்ட்ரல் நிலையில இருந்து வெளியே வந்துருவோம்னு அது நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணும். கனவுகள் அப்புறம் சாவ முன்னாடி இன்டென்ஸா உணர்றது, இது எல்லாமே கெஸ் பண்றது, எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்பவே ஈஸி கிடையாது. நம்ம எண்ணங்கள் எல்லாம் செதறடிக்கப்பட்டு இருக்கும். நம்ம சரியா கவனம் செலுத்துறது இல்ல, ஒரே ஒரு சிந்தனையை கவனிக்கிறது இல்ல, பல சிந்தனைகள் செதறடிக்கப்படும். அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கான்சென்ட்ரேட் பண்ணணும். தான் என்ன சிந்திக்கணும்னு நாம மட்டும்தான் முடிவு செய்யணும். கமீலே ஃப்ளமேரியான் என்ன சொல்றாங்கன்னா, பல குடும்பங்கள் தானா சிந்திக்கிறதே இல்ல, அடுத்தவங்களோட எண்ணங்களுக்கு தான் அடிமையா வாழுறாங்க. இது என்னமோ உண்மைதான். நம்ம எண்ணங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். அப்பதான் சுயநினைவை பார்த்து பர்ஃபெக்டா ஆன் பண்ண முடியும். உடல் ஓய்வு நிலைக்கு வரணும். நமக்கு தூக்கம் வந்து உள்ள இருக்க இன்னர் செல்ஃப் அமைதியாகணும். எந்த சிந்தனைகளும் தடையா இருக்க கூடாது. கீழே உடலை படுக்க வச்சு மனசை அலைப்பாய விடாம நிதானமா இருந்தா, கட்டுப்பாட்டோட இருந்தா தானா மைண்டு கண்ட்ரோலுக்கு வரும். இதுதான் 2 நிலையை கட்டுப்படுத்தும். அதாவது இந்த உலகத்துல நாம வாழற வாழ்க்கை, ஆன்மா உலகத்துல நாம வாழற வாழ்க்கை. இந்த 2 நிலையிலேயுமே நம்ம சுயநினைவோடு இருக்க முடியும். அதாவது உடலை விட்டு வெளியே ஆன்மாவா வந்த பிறகும் உடல் இருக்க உலகத்துல என்ன நடக்குது, ஆன்மா உலகத்துல என்ன நடக்குதுன்னு நம்மளால நல்லாவே உணர முடியும், பார்க்க முடியும். முதல்ல சில படங்களை பார்ப்பீங்க, அப்புறம் இடங்கள் வரும், சில முகங்கள் வரும், அப்படியே படிப்படியா நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. இது எல்லாமே உங்களை அன்கான்ஷியஸ் ஆக்கும். அப்படியே நீங்க அந்த நிலையை அடைவீங்க. ஆஸ்ட்ரல் உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்பீங்க. கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள், சாதாரணமா பார்க்க முடியாத விஷயங்கள், இதெல்லாம் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த நிலையை அடைஞ்சிட்டா போதும், அடுத்த ஸ்டெப்ஸ் எதுவும் கஷ்டமா இருக்காது. தொடர்ந்து பயிற்சி செஞ்சா நம்மளால ரொம்ப கான்ஷியஸா இருக்க முடியும். இவன் உடல் அன்கான்ஷியஸ் நிலையை அடைஞ்சாலும், சுயநினைவை இழந்தாலும் ஆன்மா சுயநினைவை இழக்காது. உங்களோட ஆன்மா உடல்ல இருந்து வெளியே வந்து மேல பறக்கும். உங்களால கீழே படுத்திருக்க உங்க உடலையே பார்க்க முடியும். இந்த உலகத்துல நீங்க செய்ய நினைச்ச விஷயங்களை அங்க செய்யலாம். கத்துக்கிட்ட விஷயங்களை அந்த உலகத்துல செயல்படுத்தி பார்க்கலாம். இதை நல்லா பயிற்சி பண்ணிட்டு சரியா பயன்படுத்தினா சுய நினைவோடு நீங்க எங்கேயாவது போகலாம். யாரையாவது சந்திச்சு அவங்களுக்கு உதவி பண்ணலாம். யாரையாவது நீங்க மாத்த நினைச்சா இந்த ஆஸ்ட்ரல் உலகத்துல ஆன்மாவா போய் மாத்தலாம். அவங்க விழிச்சதும் நமக்கே இந்த மாதிரி திடீர்னு கனவு வந்தது அப்படின்னு யோசிப்பாங்க, மாறுவாங்க. அவங்க மாறிட்டாங்கன்னா நீங்க இவ்ளோ எஃபர்ட் போட்டு ஆன்மாவா அவங்க கிட்ட போய் நல்ல விஷயங்களை செய்ய சொன்னதோட பலன்தான். நீங்க உங்களோட ஆன்மாவை கட்டுப்படுத்திட்டீங்க. எங்க போகணும், என்ன பண்ணணும் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்க போக சொல்றீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் உங்க ஆன்மா போகும். முழிச்சதுக்கு அப்புறம் இது உங்க நினைவுல இல்லாம போகலாம். ஆனா நீங்க எந்த இடம் சொன்னீங்களோ அங்கதான் உங்க ஆன்மா போயிட்டு வந்துட்டு இருக்கும். முன்னாடி பார்த்த மாதிரிதான் மத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஆன்மா உலகத்துல போய் உதவி பண்ண முடியும். அவங்கள நல்ல விஷயங்களுக்காக தூண்ட முடியும். மத்தவங்கள நீங்க நல்லதுக்காக எந்த சுயநலமும் இல்லாம தூண்ட முடியும். சோ இங்கதான் செம கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தவங்கள உங்க சுயநலத்துக்காக கெட்டதுக்காக பயன்படுத்திடவே கூடாது. இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க பிளாக் ஆர்ட்டை பயிற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். இதை செஞ்ச உடனே அது உங்களையே திரும்ப வந்து பாதிக்கும். அதனால எந்த காரணத்துக்காகவும் அடுத்தவங்களை காயப்படுத்தவோ இல்ல கெட்டதுக்காகவோ இதை செஞ்சிடாதீங்க. நல்லா யோசிச்சு செயல்படணும். தன்னோட சுயநலத்துக்காக எல்லாத்தையும் ஆஸ்ட்ரல் உலகத்துல செய்யறவனுக்கு ஆபத்து அதிகம் வரும். அவனால எந்த ஆசைகளும் முழுமையா அடைய முடியாது. யாருக்கு கெட்டது நினைச்சானோ அதே கெட்டது அவனுக்கு திரும்ப வரும். நீங்க எந்த சுயநலமும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி பண்றீங்கன்னா அவங்களுக்கு அது என்னைக்குமே ஞாபகம் இருக்கும். ஆனா இதை செய்ய பயங்கரமான ட்ரைனிங் வேணும். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும். பிகினரா இருக்கப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதனால மைண்ட்ல எண்ணங்களை கட்டுப்படுத்துறது கஷ்டம். சுவாரஸ்யமா இருக்கிறதுனால எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. சோ பெட்டர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சுயநினைவுல இருக்கப்பவே ஆஸ்ட்ரல் உலகத்துல போக பார்க்கணும். பக்கத்துலயே ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. என்ன கனவு வந்ததோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. இது மூலமா தினமும் கனவுகளை நினைவுல வச்சுக்க முடியும். யார்கிட்டயும் பேச வேண்டாம். தூங்குற இடத்த விட்டு நகர வேண்டாம். கொஞ்சம் பிரைவேட்டா இருந்து இதெல்லாம் பண்ணுங்க. எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. முழுமையா கவனம் செலுத்தணும். மனசை ஒரு நிலைப்படுத்தணும். இதை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சுயநினைவோட ஆஸ்ட்ரல் அனுபவங்கள் எல்லாம் நீங்க ஃபீல் பண்ண முடியும். பொறுமையா ஒரு மாணவன் மாதிரி இதை பயிற்சி பண்றப்போ மறைக்கப்பட்ட நிறைய விஷயங்களை பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆன்மா எப்படி இயக்கப்படுது, உடல் தூங்குறப்போ ஆன்மா என்ன செய்யும், இப்படி எல்லாத்தையுமே பார்க்க முடியும்.
அதுக்குன்னு நம்ம தினமும் எல்லாத்துக்கும் கனவுகளை மட்டுமே நம்பி இருக்கணும்னு சொல்லல. எல்லா கனவுகளும் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க புரிஞ்சுக்கணும், காரணப்படுத்தி பார்க்கணும். என்னெல்லாம் நடக்குது, என்ன கனவெல்லாம் வருது, ஏன் இது வருதுன்னு புரிஞ்சுக்க பார்க்கணும். தன்னால எல்லாத்தையும் உன்னிப்பா புரிஞ்சுக்க முடியுதுன்னா அந்த மாணவனால கண்டிப்பா கான்சியஸ்னஸோட ஆஸ்ட்ரல் உலகத்துல செயல்பட முடியும். என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். என்ன நடக்கணும்னு தீர்மானிச்சு நடத்தி வைக்க முடியும். கனவே இல்லாத கனவு நிலையை அடைய முடியும். அதாவது சுயநினைவோட ஆஸ்ட்ரல் உலகத்துல இருக்கோம்னா நமக்கு கனவே வராது தானே. முழிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த வெளி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கான்சியஸா இருக்கும். அதாவது வெளி உலகத்துல நடக்கிற சம்பவங்கள், சத்தம் இதெல்லாம் கனவு காண்றப்போ உள் உலகத்துல நாம கான்சியஸா இருக்கும். நம்ம ஆழ் மனசுல இருக்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், கற்பனைகள் இதெல்லாம். அதுவே கனவே இல்லாத தூக்க நிலைக்கு நம்ம போறப்போ நம்ம கான்சியஸ்னஸ் வெளி உலகத்திலயும் முழுசா கவனம் செலுத்திருக்காது, உள் எண்ணங்கள்லயும் கவனம் செலுத்திருக்காது. அது முழுமையான விழிப்புணர்வு நிலையை அடைஞ்சிரும். நேரம், காலம், இடம், உணர்வுகள் இப்படி எல்லாத்துல இருந்தும் விடுதலை பெற்றிருக்கும். அந்த நிலையில எல்லாமே காலியா இருக்கும், பயங்கர சைலண்டா இருக்கும். இதுவரை பார்க்காத அமைதி, எந்த சத்தமும் இல்லாம நேரம், இடம் எதோட தொடர்பும் இல்லாத தூய்மையான நிலை, தெளிவான கான்சியஸ்னஸ் நிலை. அது எந்த சென்சரி எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்காது. அதுக்குன்னு சுயநினைவு கண்ணு தெரியாது, காது கேட்காதுன்னு இல்ல. அது ஒரு அமைதி நிலை, அவ்வளவுதான். இந்த நிலையை ஒவ்வொரு முறையும் அடையிறப்போ மனுஷன் இதுவரை அனுபவிக்காத கொண்டாட்டத்தை, சந்தோஷத்தை அனுபவிப்பான். தான் பெறப்போட உண்மையான காரணிய ஃபீல் பண்ணுவான். தானும் இந்த உலகத்துல இருக்கேன்னு உண்மையா ஃபீல் பண்ணுவான். இப்படி கனவுகளை விளக்கி ஆஸ்ட்ரல் உலகம், உடல், ஆன்மா ரெண்டையும் எப்படி கட்டுப்பாடோட கையாள்றதுன்னு சூப்பரா இந்த புக்கை ஆத்தர் எழுதிருக்காங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது கேசஸ் தான். இந்த புக்ல நாம பார்த்த கேசஸ்ல சிலது நமக்குமே நடந்திருக்கும். நாமளுமே சில சமயம் முன்னாடியே நிறைய விஷயங்களை விஷனாவோ கனவாவோ பார்த்திருப்போம். இதெல்லாம் உண்மைன்னு நம்பிதான் ஆகணும்னு நான் சொல்லல. இப்படியும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால உதாசீனப்படுத்திட வேண்டான்னு சொல்றேன். கனவுகள் தானே, அது வந்ததும் அது என்ன சொல்ல வருதுன்னு லைட்டா அந்த அர்த்தத்தை பார்க்கலாம். அதுல நமக்கு இந்த டைமும் குறைஞ்சிட போறதில்ல. சோ நீங்க என்னைக்காச்சும் கனவுகள்ல நடக்க போற விஷயங்களை பார்த்திருக்கீங்களா? பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல வினோதமான கனவு ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா? இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான கருத்துக்கள் உங்ககிட்ட இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த புக்கு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.